வலிக்குது, ரொம்ப இதா இருக்குன்னு சொன்னா நல்லாதான் சாப்பிட்டு தூங்குறாங்க. ஒரு பொண்ணுகிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருந்ததை கூப்பிட்டு எங்கள்கிட்ட சொல்லணும் இல்லைங்க. டீச்சர் கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கும் எல்லாம் கேவலப்படுத்தி அந்த டீச்சர் என்கிட்ட தானேங்க கூப்பிட்டு எங்க வீட்டுல தானேங்க சொல்லணும். என் புள்ள போயிடுச்சுங்க, ஒரே புள்ள போயிடுச்சுங்க. தஞ்சை தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஸ்ரீராம் என்பவரை ஆசிரியர் சக மாணவர்கள் முன்னிலையில் கண்டித்ததால் கடிதம் எழுதி வைத்துவிட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு வாரமாவே ரொம்ப தலையை வலிக்குது, ரொம்ப இதா இருக்குன்னு சொன்னா வேற எதுவுமே சொல்லல. நேற்று பழனிக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட நேற்று நைட்டு தான் போயிட்டு நேற்று சாயந்தரம் தான் வந்தாங்க. எப்போதும் போல சரபோசி கிரவுண்டுக்கெல்லாம் போய் விளையாண்டுட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து நல்லாதான் சாப்பிட்டு தூங்குறாங்க. எதுவுமே சொல்லலையே. இது மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருந்தா, அது அந்த பொண்ணுகிட்ட பேசுறது 10th இருந்து பேசிட்டு போமலக்கு, அது எங்களுக்கு சரியா தெரியல. பேசிட்டு இருந்ததை கூப்பிட்டு எங்கள்கிட்ட சொல்லணும் இல்லைங்க. கூப்பிட்டு ஃப்ரெண்ட்லியா தான் பேசுறோம்னு சொல்றேன். என் பிள்ளை அந்த மாதிரி பிள்ளை எல்லாம் இல்லைங்க. இந்த டீச்சர் கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கும் எல்லாம் கேவலப்படுத்தி எல்லாரும் என் பிள்ளைக்கு பேட் வேர்டு சொன்னாலே பிடிக்காதுங்க. நாங்க அந்த மாதிரி வளர்க்கலைங்க. அடுத்த வீட்டுல யாராவது பேட் வேர்டு சொன்னாலே போக மாட்டாங்க அந்த வீட்டுக்கு. பேட் வேர்டு பேசுற உடனே அது கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி எல்லாருக்கும் திட்டி எல்லாரும் நக்கல் பண்ணி ஸ்கூல்ல சிரிச்சிருக்காங்க கிளாஸ்ல. அந்த டீச்சர் என்கிட்ட தானேங்க கூப்பிட்டு எங்க வீட்டுல தானேங்க சொல்லணும். என் புள்ள போயிடுச்சுங்க, ஒரே புள்ள போயிடுச்சுங்க. ஐயோ என் பிள்ளை அப்படி ஸ்போர்ட்ஸ்ல இருக்குங்க. சீனிவாசன் என்கிறோடைய பையன் ஸ்ரீராம், அந்த பையன் வேலம்மாள் ஸ்கூலில் 11th படிக்கிறாப்புல. இன்று காலையில் வீட்டில் அதிகாலையில் வந்து குளிக்க போகிறாங்கன்னு நினச்சிருந்தாங்க. வீட்டில் அந்த பையன் போய் வீட்டில் உள்ள ரூமை பூட்டிட்டு போட்டுட்டான். என்ன ஏதுன்னு அவங்க அப்பா ஃபோன் அடித்த பிறகு நான் அங்கேருந்து பதறி அடித்து வந்து பார்த்தோம். பையன் இறந்துட்டான். மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் உறுதிப்படுத்துகிறாங்க பையன் இறந்துட்டாங்கன்னு. அதற்கு பிறகு காவல்துறைக்கு நாங்கள் ஒரு புகார் கொடுத்தோம். இது மாதிரி ஆச்சு, பையன் இறந்துட்டான்னு சொல்லிய பிறகு கொடுத்தாங்க. அவங்க பெற்றோர் தான் கொடுத்த பிறகு அங்கேருந்து காவல்துறை வந்து பார்த்தாங்க, எல்லாத்தையும் விசாரணை பண்ணாங்க, தாய் தந்திரி விசாரணை பண்ணாங்க. அதற்கு பிறகு நேரடியாக வீட்டில் போய் பார்க்கும் பொழுது ஒரு துண்டு பேப்பர் இருக்குது. அந்த பையன் இப்போ இதில் ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்காப்புல, இது மாதிரி என்னை வந்து 11th 2ல் வந்து உள்ள வாத்தியார் வந்து என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. கிளாஸ் டீச்சர் வந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. பிள்ளைங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன், அப்படி விளையாடும்போது பேசுகிறத வச்சு அசிங்கமான வார்த்தையில், ரொம்ப கேவலமான கொச்சையான வார்த்தையில் என்னை பேசி என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி நான் இந்த நிலைமைக்கு ஆகிறதுக்கு காரணமே அந்த ஆசிரியர் தான் அப்படின்னு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சுட்டு அந்த பையன் பண்ணி இறந்துட்டான். இப்படி இப்போ இவ்வளோ தூரம் ஒரு கல்வி அறிவு வேலைவாய்ப்பு வரணும் இந்த குழந்தைகளுக்குன்னு எல்லா தாய் தந்தையும் போராடி ஒரு கல்வியை பெற்றுக் கொடுக்கும்போது கோடியாக பணத்தை கொட்டி கொடுத்து மாதிரி பள்ளிக்கூடத்தில், தனியார் பள்ளிக்கூடங்களில் படிக்க வைக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களோட நிலைமை இன்னைக்கு மன உளைச்சலுக்கு எந்த தாய் தந்தை கூட ஒரு வார்த்தை சொல்ல முடியலங்க. அந்த பையன் 4 நாளாக, ஒரு வாரமாக இந்த ஆசிரியர் பேசியிருக்காரு. அந்த ஒரு வாரமாக அவன் மன உளைச்சல் தாங்க முடியாமல் இருந்திருக்கான். யார்கிட்ட சொல்கிறது தெரியாமல் இருந்திருக்கான். வீட்டில் சொன்னால் பிரச்சனை ஆகணும், வீட்டில் சொன்னால் போய் வந்து கேட்பாங்க, வந்து கேட்டால் அந்த ஆசிரியர் அடுத்து வந்து திட்டுவாப்புல. இதுக்கு மன உளைச்சல் தாங்க முடியாமல் அந்த பையனை சூசைட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பையன், ஒரே பையன் தான் அவங்களுக்கு. ஒரு பையன் இருந்த பையனை இறந்துட்டாங்க. எப்படி வாழ்வாங்க அந்த தாய் தந்தைகள்? இத்தனை கோடியாக சொத்தை வந்து காசை வாங்கிட்டு படிக்க வச்சாங்கல்ல இந்த ஸ்கூலில். இந்த நிர்வாகம் என்ன பண்ணுது? வர்ற பிள்ளைங்களோட உயிரை வாங்குவதற்கு அந்த பள்ளிக்கூடங்கள் இருக்கா? வருங்காலங்களில் இருக்க பிள்ளைகளோட வாழ்வாதாரம் எப்படி போகிறது? அவங்களுடைய கல்வி எப்படி, எதை வச்சு நாங்கள் இனிமேல் இவங்களை உறுதிப்படுத்துறது? இவங்களை இது போன்ற தனியார் நிறுவனங்களில் உள்ள பள்ளிக்கூடங்களை எப்படி நாங்கள் வந்து இனிமேல் தாய் தந்தை பெற்றோர்கள் நம்ப போகிறாங்க? இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. கண்டிப்பாக இந்த பையன் இறந்ததற்கு காரணமாக இருந்த ஆசிரியர் மேலே, அவர் ஆசிரியர் சொல்ல கூட எனக்கு வாயை கூசுதுங்க. என்ன காரணம்னா, அது வந்து புனிதமான தொழில். புனிதமான தொழிலுக்கு ஒரு களங்கம் விளைவிக்கும் வகையில் இருந்த ஆசிரியர் மேலே உடனடியாக கொலை வழக்கு பதிவு செய்யணும். இந்த வேலம்மாள் நிறுவனம், பள்ளி நிறுவனத்து மேலே உடனடியாக அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்க மட்டும், அவங்க மேலே கொலை வழக்கு பதிவு செய்யணும். என்ன காரணம்னா, இந்த பையன் இறந்ததுக்கு இவங்கெல்லாம் திட்டமிட்டு தான் அந்த பையனை கொண்டிருக்காங்க. ஒரு வாரமாக நடந்திருக்கு. நீங்கள் அடுத்த கட்டமாக இந்த பார்த்தீங்கன்னா எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா மேல் நடவடிக்கை இந்த அந்த பையனோட உடல் நாங்கள் வாங்க மாட்டோம். உடலை வாங்குவதை மறுத்து இவங்க மேலே நடவடிக்கை எடுத்து இவங்கெல்லாம் கைது பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் உடலை வாங்குவதை மறுத்தான் இருப்போம் ஒழிய அதில் வந்து எந்த ஒரு சமரசமும் செய்ய மாட்டோம். என்ன காரணம்னா, இந்த நிலை தமிழகத்தில் இனி எந்த குழந்தையும் நடக்கக்கூடாதுங்க. புரியுதுங்களா? இந்த நிலை எந்த குழந்தையும் நடக்கக்கூடாது. அந்த காலத்தில் வந்து எல்லாருமே 4-5 பிள்ளை பெற்றுக்கிட்டான். அன்றைக்கி ஒரே குழந்தை தான் பெற்றுக்கிறான். அதுவும் பைத்துனா அவன் எதுக்கு வாழணும்?
அந்த நிலைமை இருக்கிறது. கண்டிப்பாக தமிழக அரசு முன் வந்து, தமிழ்நாடு காவல்துறை முன் வந்து உடனடியாக அந்த ஆசிரியர் மேலும் அந்த நிர்வாகத்தின் மேலும் கொலை வழக்கை பதிவு செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் தமிழக அரசை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.